You are watching Grace Television. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல காலை நேரத்தில் இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய இரக்கங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை கிருபையாய் பாதுகாக்கிற தேவன். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லைன்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை பாதுகாக்கிறவர், ரட்சிக்கிறவர். கர்த்தருடைய இரக்கங்கள் நம்ம எல்லாவற்றிலும் ஆண்டவர் எப்போதும் நம்மை அவர் பிள்ளைகளாய் பாதுகாக்கிறவர், பத்திரப்படுத்துகிற தேவன். ஒரு பிள்ளைங்களை அப்பா அம்மா எங்கேயாவது வெளியே கொண்டு போகும்போது எப்படி கவனத்தோடு கொண்டு வருவாங்களோ, பிள்ளைங்களுக்கு எந்த சேதம் ஆகக்கூடாது, பிள்ளைங்களுக்கு நாசம் வரக்கூடாது, எந்த இரத்த காயம் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளைங்களை வளர்கிற பிள்ளைங்களை கையோடு எப்படி அந்த பிள்ளைங்களை ஜாக்கிரதைப்படுத்துவாங்களோ, அப்படி போல பரம தகப்பன் ஆகிய தேவன், பரமபிதா, நம்முடைய தகப்பன், நம்மை உண்டாக்கினவர், நம்ம மேலே கரிசனை உள்ளவராக நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகினால இந்த காலை நேரத்தில் ஒரு விசேஷித்த சங்கீதம் 34, சங்கீதம் 34 ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன் அப்படின்னா 1வது வசனத்துலேருந்து ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் தாவீது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கிறோம். கர்த்தருக்குள்ளே ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் சொல்லி பல காரியங்களை எழுதி, அதோடு கூட பாருங்கள் 5வது வசனத்தை ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். சங்கீதம் 34:5 சொல்லப்படுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. கர்த்தரை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறோமோ அவங்க முகம் பிரகாசம் அடையும். இட் வில் பி ரேடியன்ட், பிரகாசிப்பு. ஏதோ ஒரு பல மின் விளக்குகள் லைட்டுங்களை போட்டு பிரகாசிப்பு பண்ணுகிறது வேற. ஆனால் தேவனுடைய பிரகாசிப்பு எப்படி இருக்குன்னா அது விவரிக்க முடியாது. அது அவ்வளவு ஒரு பயங்கரமாக இருக்கும், அவ்வளோ ஒரு பிரகாசிப்பு. அந்த பிரகாசிப்பு, அந்த வெளிச்சத்தை யாரும் பார்க்கவும் முடியாது. ஒரு முறை சீனாய் மலைக்கு ஆண்டவராகிய தேவன் மோசையை வரவேற்கிறார். மோசையை வரவேற்று அந்த இடத்துல தேவனோடு கூட பேசிட்டு உறவாடிட்டு மறுபடியும் கீழே இறங்கி ஜனங்களை நோக்கி மோசே வரும்போது மோசையுடைய முகத்தை ஜனங்களை பார்க்க முடியலையா. வேதம் சொல்லப்படுகிறது, மோசையுடைய முகம் அவ்வளவு பிரகாசிப்பு, அவ்வளவு பளபளப்பா இருந்தது, அவ்வளவு பிரகாசிப்பா இருந்தது. யாரும் மோசையுடைய முகத்தை பார்க்க முடியல. அவ்வளவு ஒரு பிரகாசிப்பு. கர்த்தரை சார்ந்திருக்கிறவங்க, தேவனை நம்பி இருக்கிறவங்க, கர்த்தர் மேலே விசுவாசமாக இருக்கிறவங்க முகங்களை கூட கர்த்தர் அப்படித்தான் பிரகாசிப்பு பண்ணுவார். மற்றவங்களுக்கு முன்பதாக, அந்நியர்களுக்கு முன்பதாக எந்த விதத்தில் வெட்கப்பட்டு போகுவதற்கு தேவன் அனுமதிக்கவே மாட்டார். எந்த இடரல் வந்தாலும், வெட்கம் வருகிற சூழ்நிலையோ, நெருக்க வருகிற சூழ்நிலையோ, எப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பார். ஏன் அப்படின்னா அவர் பாருங்கள், அவர் நோக்கி பார்க்கிறவங்க அந்த முகம் ஒருபோதும் வெட்கப்பட்டதில் பிரகாசம் அடைந்து கொண்டு இருக்கும். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருந்த வார்த்தை வாசிக்கிறேன். They looked unto him and were lightened and their faces were not ashamed. They were lightened. 100 ஒளி, 200 ஒளி, 1000 ஒளி இருந்தாலும் அந்த பிரகாசிப்புக்கு இணை பண்ணவே முடியாது. அவ்வளோ ஒரு ரேடியண்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஒரு லைட்டனிங்காக இருக்கும். இந்த காலை நேரத்தில் உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து நீ கலங்கி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறே அம்மா, சகோதரா, உன் வேலை மேலே இருக்கிற நெருக்கத்தை குறித்து நீ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற, இன்னும் வேலை செய்து ஊதியம் வரல, நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்லி, எப்படி என் குடும்பத்தை நடத்துவது, என் குடும்பத்தில் போதுமான வருமானம் இல்லை, குடும்பத்தை பிழைப்பாக நடத்துவதற்கு எந்த காரியம் இல்லை, நான் வெறும் கையாக இருக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை நீ யோசிக்கலாம். ஒன்றத்துக்கும் கவலைப்படாத, கர்த்தரை சார்ந்துரு. அவரை நம்பின உன் முகத்தை ஆண்டவரை வெட்கப்படுத்தவே மாட்டார், பிரகாசிப்புகள் நடத்துவார். யூ வில் லைட்டன் யுவர் ஃபேஸ், யூ வில் நாட் பி அஷேம்ட். ஆண்டவர் அப்படி எல்லா விதத்திலும் உயர்த்தி உன்னை பாதுகாத்து நடத்துகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். We have to worry.
ஏன் நீ சங்கடப்படணும்? ஏன் நீ வருத்தப்படணும்? பெரிய தேவன் இருக்கிறாரே, அவரை சார்ந்துட்டா போதுமே. அந்த விசுவாசம் எங்கே போகுது? அந்த விசுவாசத்தில் ஏன் பின்தங்கி இருக்கிறோம்? அந்த விசுவாசத்தை விட்டு ஏன் கொஞ்சம் அப்படி தூரம் இருக்கிறோம்? இன்னைக்கு தேவனை சார்ந்து இருக்கும்போது உன்னுடைய முகம் எப்பவுமே பிரகாசிப்பு. ஏன் அப்படின்னா, ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கிற, அவரை நீ தரிசித்து கொண்டே இருக்கிற, அவரை பார்த்து கொண்டே இருக்க, அவருடைய வசனத்தை கவனித்து கொண்டே இருக்க. அவருடைய வசனத்தை பார்க்கும்போது இந்த வசனங்கள் உன்னை பிரகாசிக்க பண்ணும். இந்த வசனத்திலிருந்து உனக்கு வெளிச்சம் உண்டாகும். உன் இருள் அடைந்த காரியம் குடும்பத்தில் நுழைந்தா இருளாக இருக்கும். இந்த குடும்பத்தில் ஏன் இருக்கிறோம் தெரியலையே, ஒரு விதமான பயங்கரமான ஒரு காரியம் இருக்குது, ஒரு ஆக்ரோஷமான ஒரு காரியம் இருக்குது. இந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லை, இந்த வீட்டில் எனக்கு சமாதானம் இல்லை, இந்த குடும்பம் எப்போ இருள் அடைஞ்சது போல இருக்குது, இந்த வீட்டில் பிரவேசிக்கிறதுக்கு என்னால் முடியல, ஒரு இருள் அடைஞ்ச ஒரு பாழடைஞ்சது போல இருக்குது, ஏதோ கிரியை இருக்கிறத போல இருக்குது, சாத்தான் வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு காரியத்தை செயல்படுகிறது போல இருக்குதுன்னு சொல்லி ஒருவேளை சங்கடப்படலாம். எதை குறித்து கவலைப்படாத. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தரை நோக்கிப்பார், ஆண்டவரை மாத்திரம் நோக்கிப்பார், ஆண்டவரை மாத்திரம் நீ நம்பிடு. அவர் உன் முகத்தை பிரகாசிக்க போனார். உன் முகம் பிரகாசிப்பாயிட்டா, அவர் நம்பி இருக்கிற நீ பிரகாசிப்பாயிட்டா, உன் முழு குடும்பம் பிரகாசிப்பாயிடும். உன் முழு குடும்பத்தில் இருக்கிற அந்த இருளின் ஆதிக்கம் வெளியேற்றிடுவார் தேவன். கர்த்தருடைய தயவு குடும்பத்தை சார்ந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் இரக்கங்கள் பாராட்டி கொண்டே இருப்பார். நன்மையான காரியம் குடும்பத்தில் வந்து கொண்டே இருக்கும். அதனால தான் தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரை நோக்கி அவர் விண்ணப்பிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா பாருங்க, ஆண்டவருக்கு மகிமையாக இந்த வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரித்து. அப்படி துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்னு சொல்லி. எந்த வீட்டில் துதி ஸ்தோத்திரம் இருக்குதோ, எந்த வீட்டில் ஆராதனை இருக்குதோ, எந்த வீட்டில் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மகிமை இருக்குதோ, அந்த வீட்டில் இருளுக்கு இடம் கிடையவே கிடையாது. பிரகாசிப்பு இருந்து கொண்டே இருக்கும். எத்தனையோ வழிகள் இருக்குது. அந்த நாட்களில் வெறும் டெலிவிஷன் மாத்திரம் இருந்துச்சு. வீட்டில் வெறும் டிவி மாத்திரம் வச்சுட்டு இருந்தோம். ஒரு சின்ன ரெக்கார்டர் இருக்கும், டேப் ரெக்கார்டர். இப்போ பல வழி உன் கையிலேயே இப்போ நீ பயங்கரமான காரியத்தை பார்த்துக்கலாம். அப்படி போல் இருக்கிறதான இந்த கைபேசி, என்னென்னவோ கருவி இங்கே இருக்குது. அதெல்லாம் நீ தேவனுடைய பாடல்கள், ஆராதனைகள், கர்த்தருடைய வசனத்தை நீ போட்டு கவனிக்கும் போது உன் வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற எல்லா இருளின் ஆதிக்கம், சாத்தான் தந்திரமான செயல்பாடுங்க, பொல்லாத செயல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நிறைவான காரியங்கள், அவரை நோக்கி பார்த்த அந்த பிரகாசிப்பு உன் வாழ்க்கையில், உன் தனிப்பட்ட குடும்பத்தில், நீ தனித்து வாழ்கிற உன் வாழ்க்கையில், உன் பிள்ளைங்க வாழ்க்கையில், கணவர் வாழ்க்கையில், ஒருவேளை கணவர் சொல்லலாம் என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, மனைவி அவங்க பிரகாசிப்பு இல்லைன்னு சொல்லி, தேவன் எல்லாரும் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட நீ நிலைமை இருந்தாலும் தேவன் உன்னை உயர்த்தி பார்ப்பார். அதுதான் அவருடைய வேலை, அதுதான் அவருடைய காரியங்கள். உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பது தான் அவருடைய வேலை. அவரை நோக்கி பார்த்துட்டா போதும், பிரகாசிப்படைய கர்த்தர் உதவி செய்வார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த பிள்ளைங்க வாழ்க்கை இருள் அடைஞ்சிருந்தாலும் ஆண்டவரேப்பா, ஆண்டவரே குடும்பத்தில் ஆண்டவரே சமாதானம் இல்லை, ஒரு எப்படியோப்பட்டதான ஒரு ஆழமான இருள் எங்கள் குடும்பத்தில் அப்படியே தலைவிரித்து ஆடின்னு இருக்குது. ஒரு சந்தோஷத்தை இல்லை. எங்கள் குடும்பத்தில் பிரவேசிக்கும் போது ஏதோ ஒரு பெரிய இருளான ஒரு குகைக்குள்ளே இருக்கிறது போல இருக்குதுன்னு சொல்லி ஒருவேளை நம்முடைய பிள்ளைங்க யோசிக்கலாம். இன்றைக்கு பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் நீங்கள். ஒரு வெளிச்சத்தை, ஒரு பிரகாசிப்பை நம்முடைய பிள்ளைங்க குடும்பத்தில் நீர் கொண்டு வருவீராக. கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வாதங்க நடத்துங்க. ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.